Well, it was a pleasure to meet you all in the second part of the video of the prose piece, The Portrait of the Lady by Kushan Singh. In the first part, we saw Kushan Singh's childhood days in the village with his grandmother, and we end the class with their life in city. As the author used to go to an English school in a motor bus, there was no chance for the grandmother to accompany him to school as she did in village. Years rolled by. They both saw less of each other. For some time she continued to wake him up and get ready for school. When back from school, she inquired what the teacher taught him. When answered by him, she did not believe in the things they taught in the English school and was distressed that there was no teaching about God and scriptures. One day, when the author announced that they were being given music class, she disapproved by maintaining silence. She rarely talked to him after that. டவுனில் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு ஒரு மோட்டார் பஸ்ஸில் ஆத்தர் சென்றதால் பாட்டி தன் பேரனோடு கிராமத்தில் ஸ்கூல் போனது போல் தற்பொழுது போக முடியாமல் ஆகிவிட்டது. இப்படியே வருடங்கள் உருண்டோடின. இப்பெல்லாம் இருவரும் அரிதாகவே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில டைமில் பேரனை எழுப்பி ஸ்கூல் போக ரெடி பண்ணுவார் மற்றும் ஸ்கூலிலிருந்து பேரன் திரும்பி வந்ததும் டீச்சர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க என்றும் கேட்கிறார். இங்கிலீஷ் ஸ்கூலில் அவருக்கு கற்றுத்தந்தவற்றை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. படைத்தவரை பற்றியும் மத நூல்களை பற்றியும் சொல்லித்தராதது பாட்டிக்கு ரொம்ப வருத்தம். ஆதர் தங்களுக்கு இசை வகுப்புகள் உண்டு என்று சொல்லியும் அவர் மௌனம் சாதித்து தன் விருப்பமின்மையை வெளிப்படுத்தினார். அதன் பின் அவர் ஆதர்கிட்ட பேசுவதே அரிதான காரியமாகவே இருந்தது. When the author went to the university, he was given a room of his own. It made a snap between the two. Snap means some sort of breakup. She accepted her loneliness and rarely spoke to anyone. She spent her time by spinning the wheel and reciting her prayers. In the afternoon, she used to feed the sparrows. When she was breaking the bread into little bits at the veranda, hundreds of little birds would come to her. They would create a noisy confusion by making repeated, short, high-pitched sounds. The sparrows used to perch even on her nose and head. That was the happiest time for her. ஆதர் பல்கலைக்கழகத்திற்கு படிக்க சென்றபோது ஆதருக்கு தனி அறை வழங்கப்பட்டது. எங்களோட தோழமை முறிந்தது என்று குஷன் சிங் இங்கே குறிப்பிடுகிறார். பாட்டி தனிமையான இடத்தை ஏற்றுக்கொண்டார். ஜெபம் செய்தும் மற்றும் கைராட்டியை சுழற்றியும் தன் நேரத்தை கழித்தார். மதியமானால் குருவிகளுக்கு ஆகாரம் கொடுப்பார். வராந்தாவில் உட்கார்ந்து ரொட்டியை சிறு சிறு துண்டுகளாக உடைக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பறவைகள் அங்கு வந்து அவரை சுற்றி கொண்டு ஒலி எழுப்பும். ஒரு சில பறவைகள் அவருடைய கால்களிலும் ஒரு சில அவருடைய தோள்களிலும் வந்து அமரும். சில பறவைகள் அவர் தலையில் கூட வந்து அமரும். அவர் சிரிப்பதை தவிர ஒரு நாளும் அவற்றை விரட்டியது இல்லை. அந்த நிகழ்வே அன்று உள்ள மிகவும் சந்தோஷமான நேரமாக அமைந்திருக்கும் அவருக்கு. Arthur decided to go abroad for further studies. He was sure that his grandma would be upset at his departure. He would be away for 5 years. She came to the railway station to send him off, but did not talk or show any emotion. She was absorbed in her prayers. Her fingers were busy in counting the beads of a rosary while chanting prayers. She silently kissed Arthur's forehead, which became the last sign of their physical contact. ஆத்தர் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது கண்டிப்பாக தன் பாட்டி வருத்தப்படுவார் என நினைத்தார். 5 வருஷம் அவர் தன் பாட்டியை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆனால் தன்னோட பாட்டி அதை ஏற்றுக்கொண்டதாக ஆத்தர் குறிப்பிடுகிறார். தன்னை வழி அனுப்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்த பொழுது கூட எந்தவித உணர்வையும் அவர் வெளிப்படுத்தல என்றார். அவருடைய சிந்தனை மற்றும் உதடுகள் பிரார்த்தனையிலும் விரல்கள் தன் ஜெபமாலையின் மணிகளை உருட்டுவதிலுமே குறியாக இருந்தது என்கிறார். அமைதியாக தன் பேரனின் நெற்றியில் முத்தமிட்டார். அதுவே அவர்களின் உடல் ரீதியான பந்தத்தின் கடைசி அடையாளமாக இருந்தது என்கிறார். The author returned home after 5 years. There was no change in his grandmother. She was as old as ever and remained absorbed in her prayers. On the evening, for the first time, she did not pray. She collected several ladies of her neighborhood. For several hours, she went on thumping an old drum and singing songs about the homecoming of the warriors. She was persuaded to avoid overstraining. The next day, she fell ill. 5 years கழிந்து ஆதர் வீடு திரும்பிய பொழுது பாட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தார்கள்.
5 இயர்ஸ்க்கு முன் ஆத்தர் பாட்டியை எப்படி பார்த்தாரோ அப்படியே இருந்தார்கள். அப்பொழுதும் அவர் பிரார்த்தனை கூறிக்கொண்டிருந்தது கேட்டார். அன்று மாலை முதல் முறையாக பிரார்த்தனை செய்யவில்லை. பக்கத்து வீட்டில் உள்ள பெண்களை அழைத்து பழைய கொட்டு ஒன்றை வாங்கி பாட்டு பாடினார்கள். பல மணி நேரமாக பழமையான கொட்டை வைத்து வீடு திரும்பிய வீரர்களை பற்றிய பாட்டை பாடினாள் பாட்டி. கடும் சோர்வு அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நிறுத்த சொல்லியும் கேட்கலை பாட்டி. மறுநாள் காலை உடம்பு சரியில்லாமல் போய்விட்டார்கள். The next day, grandmother had a mild fever. The doctor told that it would go, but grandmother knew that it was her end. She told only a few hours remaining for her to pray. Ignoring everyone's protest, she decided to spend her last few hours by reciting prayers and telling her beads. Even before they could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and everyone understood that she was dead. Here, pallor means an unhealthy pale appearance. மறுநாள் பாட்டிக்கு சிறிதாக காய்ச்சல் இருந்தது. டாக்டர் அந்த காய்ச்சல் போய்விடும் என்றார். ஆனால் பாட்டிக்கு தெரியும் தன் முடிவு நெருங்கிவிட்டது என்று. அவர் சொன்னார், தன் வாழ்வின் அத்தியாயத்தில் இன்னும் சில மணி நேரமே இருக்கிறது பிரார்த்தனை செய்ய என்று. எல்லாருடைய மறுப்பையும் நிராகரித்துவிட்டு தன்னுடைய கடைசி நேரம் வரை அமைதியாக ஜெபமாலே உருட்டி பிரார்த்தனை செய்ய விரும்பினார். நாங்கள் சந்தேகப்படுவதற்கு முன்பே அவருடைய உதடுகள் அசைவதை நிறுத்தின என்றார் ஆதர். ஜெபமாலை அவருடைய உயிரற்ற விரல்களிலிருந்து விழுந்தது. அவருடைய முகம் விளறியதாக இருந்தது. அவர் இறந்துவிட்டார் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று குறிப்பிடுகிறார் குஷன் சிங். In the evening, thousands of sparrows flew in to mourn her death. They scattered around her body in complete silence. They did not bother to eat the breadcrumbs thrown to them by the narrator's mother. When the grandmother's body was taken outside, the sparrows flew away quietly. Next morning, the sweeper swept the breadcrumbs into the dustbin. அன்று ஈவினிங் ஆயிரக்கணக்கில் குருவிகள் அங்கு கூடின. அவர் உடலை சுற்றி அமைதியாக நின்று கொண்டிருந்தன. அங்கு மகிழ்ச்சி இல்லை. ஆதரன் தாய் அவற்றிற்கு சில ரொட்டி துண்டுகள் போட்டார். ஆனால் அக்குருவிகள் அவற்றை திரும்பி கூட பார்க்கல. பாட்டியின் பாடியை எடுத்து செல்லும்போது அவைகளும் மெதுவாக பறந்து சென்றன. அடுத்த நாள் தூய்மை செய்பவர் ரொட்டி துண்டுகளை கூட்டி குப்பை தொட்டியில் போட்டார். Yes, now come to the title of this prose written by our Indian novelist and lawyer Kushan Singh. Portrait means a likeness of a person, especially the face, as a painting, drawing or photograph. Just like a portrait, the author remembers her as static, beautiful, content and expressive. The title is an appropriate one because the story revolves around an old lady, and as the portrait never changes as so, the behavior of the old lady never changed since the narrator saw her. A grandmother's love for her grandchildren is always incomparable. She is always ready to do any kind of sacrifice for the sake of her grandchildren. ஒரு பாட்டியின் அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அவள் தன் பேர பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாள். Also, children learn good qualities of kindness, respecting old and showing concern to their relations from their grandparents only. அதாவது இரக்கம், மரியாதை போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை தங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸில் இருந்து தான் நிறைய கற்றுக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் கிராண்ட் பேரண்ட்ஸ், என்ஜாய் வித் தம். அவர்கள் இருக்கும்போதே உங்கள் பேரண்ட்ஸ் கூட அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க தரும் சந்தோஷங்களையும் மிஸ் பண்ணாமல் அனுபவிச்சுக்கோங்க. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கிறதில்ல. ஸோ தோஸ் ஹூ ஹாவ் கிராண்ட் பேரண்ட்ஸ் டோன்ட் மிஸ் தேர் ஜென்யூன் லவ் அண்ட் கன்சர்ன். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துடாதீங்க உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை. அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் த லோசர்ஸ். இழப்பு உங்களுக்கு மட்டும்தான். ஸோ பி ஹாப்பி இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி and be a role model for the next generation too. Thank you.